இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் அஸ்வின். பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டும் போது ஒரு இன்ஜினியர் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட மொத்த ரேட்டுக்கு பேசி நம்ம விட்டுருவோம். அந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் பிளஸ் லேபர் இதை ரெண்டுத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு அந்த வீட்டை முடிச்சு கொடுப்பாங்க. இப்ப வீட்டு உரிமையாளருக்கு அந்த இன்ஜினியர் கான்ட்ராக்ட் போடக்கூடிய மெட்டீரியல் சந்தேகமா இருக்கலாம், இல்ல அவங்க போடக்கூடிய மெட்டீரியல் வந்து திருப்தி இல்லாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மொத்த ரேட்டு கொடுக்குறப்ப ரேட் அதிகமா போகுது, ஸோ நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுக்கலாம், லேபர் கான்ட்ராக்ட் தனியா விட்டுடலாம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அது மாதிரி நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல கண்ணன் ஒரு நண்பர், அது மட்டும் இல்லாம ஈரோடுல இருந்து ஒரு நண்பரும், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்காங்க, லேபர் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. ஸோ பேசும்போது ஸ்டார்டிங்ல கரெக்டா பேசாதனால இப்போ ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒரு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. லேபர் கான்ட்ராக்ட் இதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லேபர் கான்ட்ராக்ட், ஒரு வீட்டுக்கு ஆகக்கூடிய கொத்தனார், கம்பி பெட்ரு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, பெயிண்டிங், டைல்ஸ், கார்பெண்டரு, ஸோ இது எல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மொத்த லேபர் கான்ட்ராக்டா எடுப்பாங்க. இன்னொரு விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொத்தனார், கம்பி பெட்ரு வந்து ஒரு செட் இருப்பாங்க, பிளம்பர், எலக்ட்ரீஷியன் ஒரு செட் இருப்பாங்க, டைல்ஸ் தனியா இருப்பாங்க, பெயிண்டர் தனியா இருப்பாங்க, கார்பெண்டர் தனியா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தனித்தனி ரேட்டிங் போடுற விஷயங்களும் இருக்கு, இல்ல மொத்த லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கிற விஷயமும் இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து வீட்டு ஓனருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபீல்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்கு தான் தெரியும். வெளியேருந்து மேலோட்டமாக பார்க்குறப்ப ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஃபீல்டில் உள்ள இறங்கி பார்க்குறப்ப அது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெட்டீரியல் தரத்தோட போடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து பிளானிங், ஸ்ட்ரக்சர் டயக்ராம், எலிவேஷன் இதெல்லாம் வாங்கிப்பீங்க. மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, ஒரு லேபர் கான்ட்ராக்டை பேசி விட்டுருவீங்க. ஸோ ஸ்டார்டிங் பேசும்போது சார் இது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இந்த ரேட் நீங்க அதிகமா போகுது, எனக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுங்க, இந்த இடத்துல இந்த ரேட் போகுது அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒழுங்கா பேப்பரா பேசாம அந்த அக்ரிமெண்ட்டும் போடாம, அக்ரிமெண்ட் போடணும் கூட தேவை, ஒரு ஒயிட் பேப்பர்ல கூட நீங்க எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு வீடு முடிக்கிறதுக்கு 5 மாசம் 4 மாசம் 6 மாசம் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல நிறைய லேபர் கான்ட்ராக்ட் வந்துட்டு போவாங்க, நிறைய விஷயங்கள் ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. இது எல்லாமே நீங்க பேசாம விடுறப்ப இது தனி அது தனி சொல்லுங்க, அமௌண்ட் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ லேபர் கான்ட்ராக்ட் ஸ்கோப் என்னன்னு பார்க்கணும். ஒரு வீடு நீங்க பேசுறீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன ரேட் பேசுங்கிறத பொறுத்து, இப்போ ஒரு பிளானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் பல்லாம் எடுத்து மேட் கட்டி காங்கிரீட் போட்டு பில்லர் எழுப்பி பேஸ்மெண்ட்ல ஒரு பீம் போட்டு இல்லை கிரேட் பீம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் காலத்தை எழுப்பி அது சில் ஸ்லாப் வந்து ஃபுல்லா போட போறாங்களா, இல்லை விண்டோவுக்கு மட்டும் சில் ஸ்லாப் போட போறீங்களா, அதே மாதிரி கட் லிண்டல் கொடுக்க போறீங்களா, இல்லை த்ரூ லிண்டல் கொடுக்க போறீங்களா, ரூஃப்ல பீம் வருதா, அதோட சைஸ் என்ன. இப்போ நீங்க வந்து ஒரு இன்ஜினியர்ட்ட வந்து ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வாங்குறப்ப அதுல பீம் சைஸ், ஸ்லாப் சைஸ், கட் லிண்டல், த்ரூ லிண்டல், சில் ஸ்லாப் எல்லா டீடைல்ஸும் இருக்கும். நீங்க லேபர் கான்ட்ராக்டர் பேசும்போது இது எல்லாமே காட்டி தான் நீங்க பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு பண்ணலாம் போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஓ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குன்னா 300 ரூபாய் சொல்றாங்கன்னா அப்போ 3 லட்சத்துல எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ போக போக ஒர்க் நடந்துட்டு இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து ஒரு 2 அடி கூட போச்சு, இது 1 அடி கூட போச்சு, அப்போ இது தனி ரேட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்லேயே என்ன பண்ணணும், இந்த ரேட்டுக்கு நீ என்னப்பா பண்ணுவ, ஓகே நீ வந்து ஃபவுண்டேஷன் எடுத்து கொடுத்துருவ, காங்கிரீட் போட்டுருவ, கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுருவோம்னு வச்சுக்கோம், கட்டு வேலை பண்ணி கொடுத்துருவ, பூசு வேலை பண்ணி கொடுத்துருவ, எல்லாம் ஓகே பண்ணி கொடுத்துருவ. அதுக்கப்புறம் அதுல வீட்டுக்குள்ள வரக்கூடிய எத்தனை லாஃப்டா இருந்தாலும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த ரேட்ல பண்ண முடியுமா, அதே மாதிரி பேஸ்மெண்ட் ஐடி இத்தனை அடி இருக்கு. இப்போ நம்ம கான்ட்ராக்டர் பேசுறோம் இல்லையா, நம்ம பேஸ்மெண்ட் வந்து 3 ஃபீட் போடுறாங்க, 5 ஃபீட் ஆனா அதுக்கு ஒரு தனி ரேட் போடுறாங்க, இதெல்லாம் ஸ்டார்டிங் நீங்க பேசணும். அதே சம்பு, செப்டி டேங்க் இதெல்லாம் தனிப்பாங்க. ஸோ அப்போனா சம்பு, செப்டி டேங்க் எவ்வளோ ஆகும் அந்த ரேட்டையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். எப்படி நீங்க ஒரு கான்ட்ராக்டுக்கு ரேட் மென்ஷன் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு லேபர் கான்ட்ராக்டுக்கு இந்த ரேட் மென்ஷன் பண்ணணும். ஒரு கான்ட்ராக்டர் மெட்டீரியல் வித் லேபர் எடுக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு, அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 5 நாள் 5 வீடியோல போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம 1400 to 1800 ஸ்கொயர் ஃபீட் ரேட் எப்படி வருது, டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல பார்த்து அவங்களுக்குள்ள ஸ்கோப் என்னன்னு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு லேபர் கான்ட்ராக்டும் வரப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ வந்து பீம் ஒரு இடத்துல வந்து 2 அடி கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல 1.25 கொடுத்துருப்பாங்க. ஸோ லேபர் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவாருன்னா எல்லாமே 1.25 நினைச்சு வேலை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல 2 அடி வரப்ப அதுக்கான சீட் வந்து எஸ்எஸ் ஆகும். ஸோ இது தனி ரேட்டுன்னு அப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரா போறப்ப சில இடத்துல வலை வச்சு பூசுவோம், ஓகேங்களா, அதை ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிக்க மாட்டோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலை வச்சு பூசினா அது தனி ரேட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க மேலோட்டமா பாக்குறப்ப கட்டுவாங்க, கட்டு வேலை போடுவாங்க, பூச்சி வேலை பண்ணுவாங்க, காங்கிரீட் போடுவாங்க, இதுதான் பாப்பீங்க, ரேஷியோல போடுவாங்க, அதுதான் நடக்கும். அது ப்ராப்பரா அவங்க பண்றாங்களா இந்த விஷயங்கள்லாம் வந்து கவனிக்கிறதுக்கோ இல்லை ஸ்டார்டிங்ல பேசுறதுக்கோ நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் சொன்னாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இந்த பில்டிங் முடிச்சிடும்.
அந்த 3 லட்ச ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல நம்ம கவனிக்கணும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனும் பிளம்பரும் வருவாங்க. எலக்ட்ரிஷியன் வந்து பாயிண்ட் கணக்குல பேசுவாரு, இல்ல ஸ்கொயர் ஃபீட் கணக்குலயும் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரிக் ஒர்க்கும் தனியா ரேட்டு பேசலாம், பூச்சுவலைக்கு தனியா ரேட்டு பேசலாம், கம்பிப்பீட்டுக்கு தனியா ரேட்டு பேசலாம், காங்கிரீட்டுக்கு தனியா பேசலாம். அது மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொத்தனார் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்துக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன் போயிட்டு இருக்கும், இதை மெயின் பாக்ஸ்ல ஜாயின் பண்றப்போ ஒரு ரேட் தனியா போடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிளம்பரா இருக்கும்போது டேங்க்ல ஜாயின் பண்றப்போ ஒரு ரேட் ஆகும், அதை செப்டி டேங்க்ல ஜாயின் பண்றப்போ ஒரு ரேட் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷன் வர வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். நீங்க அதை தான் நினைச்சிருக்கீங்க. ஸோ ஓகே, இது வந்து ஒன்று இந்த பிளம்பிங் ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. அப்புறம் டேங்க்ல ஜாயின் பண்றது, அதுக்கு ஜாயின் பண்றது, இந்த வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்க ஸ்டார்டிங்லேயே பேசணும். ஏன்னா நீங்க போடக்கூடிய காசு எல்லாம் அடங்குமா அடங்காது, நீங்க 2-3 பேர்ட்ட விசாரிக்கிறதுக்கும் இது கொஞ்சம் வசதியா இருக்கும். நாளை பின்ன வீடு முடிக்கிறப்ப உங்க காசு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு, அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி டைல்ஸ் ஒட்டுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸுங்கும் போது ரெண்டுத்துக்கும் ஒரே ரேட்டா, கிரானைட்டுக்கு தனி ரேட் ஆகும். ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டும் போது ஒரு ரேட் போடுவாங்க, வால் டைல்ஸ் ஒட்டுறப்போ ஒரு ரேட் போடுவாங்க. அதே மாதிரி பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 கோட் பட்டி, ஒரு பிரேமரு, பெயிண்ட் 2 கோட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல் நீங்க வாங்குற பட்சத்துல வந்து சில பேருக்கு நீங்க தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வந்து பாத்தீங்கன்னா லேபரா வந்தாங்கன்னா பிளேடை தான் நீங்க வாங்கி கொடுக்கணும். இல்ல அவங்களே வந்து ரேட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்திருக்காங்க, பிளேடை தான் நீங்க வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ கொத்தனார ஸ்கோப் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்பி பீட்லாம் வந்து கம்பி கட் பண்றதுக்கு பிளேடு எல்லாமே வந்து கான்ட்ராக்டர்னு பேசுறப்போ அவங்கள்ட்ட வந்து அதை நம்மளால வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அவங்க வந்து லேபர்ஸ் வருவாங்க, அவங்க வந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு தேவையான இதை ரேட்டு நீங்க ப்ராப்பரா பேசணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியலும் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. தவிர மீதி வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும், ஒரு சிமெண்டா இருக்கட்டும், கம்பி, இந்த மாதிரி ஆரம்பிச்சு சின்ன ஒரு கவர் பிளாக்கு, வலை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். இதே மாதிரி எல்லாம் டோட்டலா இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ 600 ரூபாய் 700 ரூபாய் மொத்த லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு பேசுற விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் நீங்க கவனிக்காம விடுறதுனால கடைசி டைம்ல வந்து அமௌண்ட் அதிகமா போடுறவங்க இருக்கு. இதுக்கு வந்து நம்ம லேபரே கொடுத்து நம்ம வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க நினைப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறப்ப உங்க ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், உங்க பிளான்ல என்ன இருக்கோ அதுதான் அங்க வரணும். அவங்க வந்து சார் இது சரியில்லை அது சரியா மாத்துறதுக்கு அது வேஸ்ட்டுங்க. ஒரு பிளானிங் நீங்க வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் கஷ்டப்பட்டு பிளானிங் பண்ணி வீடு இப்படி வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு காரணமே மெட்டீரியல் வந்து தரமா இருக்கும்னு சொல்லி நீங்க வந்து லேபர் கான்ட்ராக்ட் தனியாகவும் நீங்க மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல டயக்ராம்ல என்ன இருக்கோ அதுதான் அங்க வரணும். அதே மாதிரி என்ன ரேஷியோ கொடுத்துருமோ அதே ரேஷியோல தான் அவங்க வந்து வீடு கட்டி கொடுக்கணும். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ல என்ன கம்பி கொடுத்துருமோ அதே கம்பி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் படி தான் அவங்க வேலை செய்யறாங்கன்னு ஒரு சந்தேகம் வரும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் வந்து கன்சல்டன்ட் வந்து யூஸ் ஆவாங்க. ஸோ ஒரு கன்சல்டன்டோட வேலை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா லேபர் கான்ட்ராக்ட்ல. அது மட்டும் இல்லாம மெட்டீரியல்ல வந்து குவாலிட்டி செக் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்க மெட்டீரியல் சீப்பா கிடைக்கும், சீப்பா இருந்தாலும் அது குவாலிட்டியா பெஸ்டா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தான் பார்த்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு பெரிய நிறுவனம்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு 100 விழா கட்டுறாங்க அப்படின்னா 10 இல்ல 20 விழாவை வந்து தனியாக கன்சல்டன்ட்ஸ்க்கு பிரிஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதுக்கு பிளானிங், டிசைனிங், அதுக்கான இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதை இவங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. கிளைண்ட் வந்து பார்த்துட்டு வீடை வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஒரு கன்சல்டோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா மெட்டீரியல் வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் லேபர் கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த அக்ரிமெண்ட்ல அதை கொண்டு வருது. உங்களுக்கும் ஒரு லேபர் கான்ட்ராக்டுக்கு ஒரு மீடியேட்டர் அவர் இருப்பாரு. ஸோ கடைசி நேரத்தில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் மேனேஜ்மெண்ட், அந்த டைம்குள்ள இந்த வேலையை முடிக்கணும். அந்த குவாலிட்டி, இந்த பிளான் ஸ்ட்ரக்சர் டைம் இருக்கிற விஷயம் அப்படியே எக்ஸிக்யூட்ல வந்துடும். அது இல்லாமல் டைம் பீரியட்குள்ள உங்களுக்கு முடியும். ஸோ குவாலிட்டி, டைமிங், அப்புறம் மணி எஸ்எஸ் ஆகாம அவர் பார்த்துப்பாரு. அப்பப்போ சைட் விசிட் வருவாரு. இவங்களோட ஒர்க் என்னன்னா லேபர் கான்ட்ராக்ட்ல உள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட எப்படி பேசணும், அவங்கள்ட்ட என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடணும், அதே மாதிரி இந்த பிளான் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒர்க் படி அங்கே ஒர்க் நடக்குதா அந்த விஷயத்த வந்து என்ஷூர் பண்ணணும். உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாரு. ஒரு லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது. நீங்க லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு நான் முடிக்கிறேன் அப்படின்னா அது நீங்க 8 ரூபாய்க்கு முடிங்க, இந்த இடத்துல 8 ரூபாய்க்கு முடிக்கிறாங்க அந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம நம்ம 8 ரூபாய்க்கு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது 10 ரூபாய்க்கு தான் வரும். ஓகேங்களா? ஒரு 10 ரூபாய்க்கு செய்யக்கூடிய பொருளை அது மார்ஜினை வேணா குறைக்கலாம், ஒரு லாபத்தை வந்து குறைக்கலாம். இப்போ 10 ரூபாய் செய்யக்கூடிய பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்கிறதுக்காக 11 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக 10 ரூபாய்க்கு செஞ்ச பொருளை 10 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். ஆனா 10 ரூபாய்க்கு செஞ்ச பொருளை 8 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் யாருமே வந்து ஒரு வீடு கட்டும்போது சரி, கான்ட்ராக்டர், இன்ஜினியர்ஸ், பில்டர், இந்த மாதிரி மேஸ்திரி யாரா இருந்தாலுமே அவங்க கை காசு போட்டு அவங்க கட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வரணும். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் வரலைனாலும் நமக்கு அதில் அவங்க கை காசு போகாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க.
எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் பாப்பா பேசாமல் இருக்கும்போது இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பேசும்போது வந்து என்ன பேசுமோ அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு அக்ரிமெண்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நீங்களா மாற்றுவீங்க. அப்படி மாத்துறப்ப அவங்களுக்கு லேபர் அதிகமாக போகும். ஸோ இதனால அமௌண்ட் எக்ஸஸ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத் கான்வர்சேஷனோ ஒரு ஸ்மூத் ரிலேஷன் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சல்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கன்சல்டன்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டன்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ ஒரு சிமெண்ட்னு கிடையாது, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிளம்பிங் விஷயத்தில் ஒரு பெண்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் விஷயத்தில் ஒரு சுவிட்சிங் கூட ஒரு ஸ்க்ரூவாக இருக்கட்டும், அது அந்த ஸ்க்ரூவோட டீட்டெயில்ஸ் கொண்டு ஓகேங்களா, என்ன ஸ்க்ரூ பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அந்த இன்ச்சஸ் விண்டோக்கு பயன்படுத்துகிற இன்ச்சஸ் இருக்கு, ஸோ விண்டோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம் இருக்கு ஓகேங்களா. இது எல்லா விஷயமும் அந்த கன்சல்டன்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கன்சல்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வைஸ்ல எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல் ஒரு சின்ன பெட்லேருந்து பெரிய மெட்டீரியல் வரைக்கும் எல்லாரோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். அது எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அது ரேட் எங்கே கம்மியாக இருக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குவாலிட்டி என்சூர் பண்ணி அதை வாங்கி கொடுக்கணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ஒர்க்கை வந்து அவங்க இது என்ஷூர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஒரு டைம் பீரியடுக்குள்ள அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. இது கன்சல்டன்டோட ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.